எந்திக்கு சொன்னது மட்டும் தான் என் வேலை, பிஜிஎம் என் வேலை கிடையாது. ஆறுதல் மார்க் தான், நானே சொல்றேன் ஆறுதல் மார்க் தான் அது. நீங்களா சொல்றீங்க அதமா. ஆமா இங்க வச்சிருக்கேங்க, நமக்கு என்ன தெரியுதுல. ஷாம்புவோட பிராண்ட மாத்தணும். எப்படி கரெக்டா சொன்னீங்க? இன்னைக்கு பேச இருக்க தலைப்பு தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள். அடுத்து அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி ஒன்லி ஒன். ஓகே, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பேச்சை குறைச்சிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு குடும்பத்தை கொண்டு போய்க்கலாம். அது முடியாது. நான் காலேஜ் தான் படிக்கிறேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு கெரியர் தான். இப்போ எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஓகே, கரியர் கேள்வி முடிஞ்சது. பர்சனல் கேள்வி என்ன? லவ் லைஃப்லுமே அப்படிதான். எனக்கு லவ்வே எப்பவுமே செட் ஆகாது. ஒன்னு நான் லவ் பண்ற பையன் வேற ஒருத்தி கிட்ட போயிருவா, எனக்கு பிடிச்சவனும் அவனுக்கு வேற ஒருத்தியே பிடிச்சிருக்கு. டேய் என்ன இல விடாது. அந்த காதலன் வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல பண்ணனாலதான் அந்த பையன் விட்டு போயிருப்பான். ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. ஆமா சார். ஏன்னா இவங்க என்ன தெரியுதுல, அப்புறம் ஏன் எல்லாம் சொல்லி இங்க கேக்குறீங்க? தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். ஏன்னா இவங்களுடைய குழப்பத்தனத்தை அவங்க மேல திணிச்சு எந்த உலகத்துல இருக்கோன்னு தெரியல அவன் ஓடிட்டு போயிருப்பான். கரெக்டா மேம். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். சோ இப்ப கல்யாணம் கை கொடுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், காதலும் கம்மி தான். ஆமா, இதுல என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சொத்து வரும், பூர்வீக சொத்து. அப்பாடா, நான் கூட புதுசுன்னு நினைச்சு பயந்துட்டேங்க. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காதுங்க. அவங்க ஹேர் ஸ்டைல வந்து கிளிப்பு போட்டுக்கிட்டது நல்லது. இதுல என்ன லாஜிக் இருக்கு? சிம்மத்துல கேது. அதே போல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவோட பிராண்ட மாத்தணும். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? எப்படி பாம்பு கொத்துனா நுர வருதோ, ஷாம்பு போட்டா நுர வரும். இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? அப்ப அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் ஷாம்பை மாத்தினாங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ப்ராப்ளி இந்த இவங்கள இருக்க மாதிரி இருக்கவங்களுக்கு கருப்பு ஆகாது, முடியை விரிச்சு போடக்கூடாது, கிளிப்பு போடணும், ஷாம்பு பிராண்டையும் மாத்தணும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஐ மீன் லவ் மேரேஜ் தான். ஒரு 18 வருஷமா தெரியும். இப்போ என்னோட வாழ்க்கையில ஒரு மனைவி தானா இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இனி வீட்டுல ஒரு ஆளை வச்சுக்கிட்டே அடுத்து இது ஒரு ஒய்ஃப் தானா இல்ல வேற ஒய்ஃப் அமையுமான்னு கேக்குறீங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? வரைக்கும் எப்படின்னு தெரியல, ஆனா இந்த கேள்விக்கு அப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியாதுண்ணா. என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. சும்மா அங்க ஒரு போலிங் போட்டு பாக்குறது, வீட்டுல சொல்ல முடியாது. அதான் தெரியுது. அதை வந்து இங்க ஒரு போலிங் போட்டு பாக்குறது. 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அடுத்த ஒரு பையனோ பொண்ணோ பெத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணவரோட ஆசை. என்னோட மாமியார் வீடு சைடுல இருந்து எங்க வீடு சைடுல இருந்து என்ன ஆசை அப்படின்னா ஆம்பளை புள்ள வேணும் அப்படின்னு ஆசை. இப்போ நீங்க வந்து குழந்தை பெத்துக்க முடிய வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து குழந்தை பெத்துக்க மாட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா பொம்பளை ஒரு வாய்ப்பு தானே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஆம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னா பர்சனலாவே நிறைய அடிபட்டதுனால எனக்கு ஆம்பளை புள்ள வேணாம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. குழந்தை பெத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு மட்டும்தான் என் முடிவு வந்து குழந்தை பெத்துக்கிறவே வேணாங்கிற மாதிரி ஆயிரும். இல்ல நீங்க ஆம்பளை புள்ள பிறக்கும் பொம்பளை புள்ள பிறக்கும் அப்படின்னா நான் பொம்பளை புள்ள பிறக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணுவேன். உனக்கு புரியுதா நீ சொல்றது? புரியுது, உனக்கு புரியுது சார். ஓகே, லைஃபே ஹிட் ஃபுல் மார்க் அப்படி என்ஜாய் பண்ணக்கூடிய ராசி மீனத்துக்கு தான். மீனம். சோ மீனம் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கு சார். இப்பதாயா நல்லா பேசுற. நகையெல்லாம் அடகு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த நகையெல்லாம் திருப்பக்கூடிய வருடமாக இந்த வருஷம் இருக்கு. நீங்களா சொல்றீங்க அதமா. ஆமா இங்க வச்சிருக்கேங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். மூங்கில் மரத்துக்கு வந்து பால் ஊட்டிட்டு வரணும். சரிங்க. மூங்கில் மரம் கிடைக்கல அப்படின்னா அரச மரத்துக்கு பால் சோறு படைச்சிட்டு வந்தாங்கன்னா கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. சரிங்க. இப்போ ஐயா என்னமா சொன்னாரு அதை மட்டும் சொல்லுங்களேன். அந்த மூங்கில் மரத்துல இது கட்டும்போது மூங்கில் மரத்துல எதை கட்டணும்? 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க. நீங்க என்ன கேட்டீங்க? அந்த அம்மா இல்லைன்னாங்க. கணவன் மனைவி சண்டை நடந்திருக்குங்க சார், அது சரியாயிருச்சான்னு கேட்டேன். இல்ல சார், சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. எப்படி கரெக்டா சொன்னீங்க? டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல. பாவத்தை தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. எந்திக்கு சொன்னது மட்டும் தான் என் வேலை, பிஜிஎம் என் வேலை கிடையாது. தப்பா எடுத்துக்காத. சரி நான் ஆச்சு அனுப்பிச்சுடுறேன், நீ பாத்துக்கா. ஒரே ஒரு மார்க் என்ன கேட்கணும்? இது ஆறுதல் மார்க் தான், நானே சொல்றேன் ஆறுதல் மார்க் தான் அது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. ஆனா இத பார்த்தா இப்போ ஒயிட் தான் இருப்ப போல தெரியுது. நக்கல்யா அவனுக்கு. அதிக டிப்ரெஷன், மன பயம். இப்ப சொன்னார்ல சார், எதை எடுத்தாலும் ஓடிட்டே இருக்கேன்னு. மன பயம், மன உளைச்சல், அவருடைய தாயாருக்கு உடல்நலை பிரச்சனை, அதை நினைத்து இவருக்கு கவலை. ஓவரா கண்ண கட்டுது. இப்ப ஒரு தனிமையில இருக்காரு, இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை. சரி, ஏதாவது 2 பாசிட்டிவ் போற போக்கு ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னா போற போக்க ஒரு காட்டிட்டு போய் எப்பவுமே கொஞ்சம் யோசிச்சு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மூடிக்கிட்டு போங்கடான்னு அர்த்தம். கடந்த ஆண்டு வரைக்கும் நிறைய தனிமைப்பட்டு நிறைய அவமானங்கள், ஏன்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு